வணக்கம். விஜயோட தவைக்கு கட்சி எதிர்கொள்ள போகும் அரசியல் சவால்களையும் கூட்டணி கணக்குகளையும் இந்த அலசல நாம குயிக்கா பார்க்கலாம். கேள்வி என்னன்னா, அமைய போற புதிய தவேக அரசு பல நெருக்கடிகளை தாண்டி முதல் 6 மாசத்தை வெற்றிகரமா கடக்குமா? தமிழ்நாட்டு அரசியல்ல பெரும்பான்மைக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118. இதுதான் இங்க ரொம்பவே முக்கியமான விஷயம். தவக கிட்ட 108 எம்எல்ஏக்கள் வரலாம். ஆனா ஒருத்தர் ரிசைன் பண்ணா கூட அது 107 குறைஞ்சிடும். உஷார். இந்த கேப்பை ஃபில் பண்ண காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து கிடைக்க போற அந்த 5 சீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பாருங்க, இது தவமுகுவோட கோர் தமிழ் ஓட்டுகளை பாதிக்கும்னு விமர்சகர்கள் பயங்கரமா வார்னிங் கொடுக்கறாங்க. இதோட விசிகாவோட 2 இடதுசாரிகளோட 4 சீட்டையும் சேர்த்தா அவங்க கரெக்டா அந்த 118 தொட்டுடுவாங்க. ஆனா இப்படி கரெக்டா 118ல நிக்கிறது எவ்ளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? இது ஒரு பயங்கரமான டேஞ்சர் ஜோன். இந்த மைனாரிட்டி அரச கவிழ்க்க எதிர்க்கட்சியான திமுக ஒரே ஒரு எம்எல்ஏவை டார்கெட் பண்ணா மட்டுமே போதும். இப்படி நடந்த ஜஸ்ட் 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்து ஆளுநர் ஆட்சி வர்றதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு. மறுபடியும் எலெக்ஷன் வந்தா தவைக்க மிகப்பெரிய நிதி நெருக்கடியையும் பயங்கரமான உட்கட்சி பிரஷரையும் சந்திக்க வேண்டியிருக்கும். கஷ்டம்தான். சோ இப்ப தவக்கு முன்னாடி 2 சாய்ஸ். 1, ரிஸ்கான காங்கிரஸ் சப்போர்ட், இல்லனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அதிமுக கூட்டணி. அதிமுக பெரிய அமைச்சர் பதவிகளை கேட்டாலும் அது தவைக்காக்கு ஒரு சேஃபான கவர்மெண்ட்டை கேரண்டியா கொடுக்கும். இதுல நம்ம மிஸ் பண்ண கூடாத இன்னொரு விஷயம், நாம் தமிழர் கட்சியோட அந்த 4% கோர் ஓட்டு பேங்க். சப்போஸ் ரீஎலெக்ஷன் நடந்தா இந்த 4% ஓட்டு தான் மொத்த அரசியல் பவரையும் தீர்மானிக்கிற கிங் மேக்கரா மாறும். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, டிஸ்குவாலிஃபை ஆகாம தப்பிக்க அதிமுகவிலிருந்து 25 எம்எல்ஏக்கள் மொத்தமா தவைகைக்கு ஜம்ப் பண்ணலாம். மொத்தத்துல அடுத்த 6 மாசத்துக்கு தமிழ்நாட்டோட சிஎம் சீட் யாருக்குன்னு சொல்றது ரொம்பவே கஷ்டம். இதுதான் நிதர்சனம். தாவகவோட கூட்டணி கணக்குகள் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல சீக்கிரமே ஆட்சி கவழுமா? உங்களோட கணிப்பு என்னன்னு யோசிச்சு பாருங்க.